இந்த சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அல்லது விவசாயங்களோடு சேர்ந்து பயணிக்கிற போது வந்து எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை வந்து விவசாயம் என்பது ஒரு பிரதானமான ஒரு தொழிலாக இருந்து வருகிறது. எல்லாருமே அறிவு என்று சொன்னால் அதிகளவான விவசாய உற்பத்திகளை வந்து செய்கிறது வந்து தமிழ்நாட்தான் இருப்பான். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அளவட்டியில் வந்து ஒரு இடத்துல வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய அளவிலான ஒரு தோட்டம் ஒன்றை பார்த்தேன். என்னுடைய இப்போ நாங்கள் பின்னால் இருக்கிற அந்த தோட்டத்தை வந்து பார்த்தேன். பொதுவாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கத்தரி விவசாயத்தை பார்த்துருப்பீங்க. பொதுவாக வந்து நீங்கள் கத்திரி வியாபாரத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விவசாயம், அது வித்தியாசமான ஒரு விவசாய பயிர் என்று சொல்லுவேன். நாங்கள் இந்த சுண்டங்கத்திரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கத்திரி தோட்டத்தில் நான் நினைக்கிறேன். பொதுவாக எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த காய் இருக்குத்தான், இந்த காய் வந்து சுண்டங்கத்திரி என்று சொல்லப்படுவது. இது வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் அதிக அளவான மக்கள் வந்து பயன்படுத்துகிற வீதம் வந்து குறைவாக இருந்தாலுமே வந்து நாங்கள் இதை எப்போ தேடி எடுப்போம் அல்லது எப்போ நான் இது இந்த கத்தரியை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கைகளை வந்து தான் நான் இப்படியான விவசாய பொருட்களை வந்து தேடி நகர்வது வந்து பழமையாக இருக்கு. அந்த வகையில் இந்த சுண்டங்கத்திரியை பொறுத்தவரையில் வந்து நிறைய மருத்துவம் சார்ந்த விடயங்கள் அல்லது மருத்துவத்தோடு தொடர்புடைய ஒரு பயிர் செய்கை தான் இந்த சுண்டங்கத்திரி என்று நாங்கள் சொல்லுவோம். இது இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதில் வந்து என்ன வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய மகத்துவம் இருக்கிறது, அதே மாதிரி வந்து என்ன இதை வந்து எப்படி நாங்கள் சமைக்கலாம் என்ற விஷயங்கள் வந்து ஒரு தான் இந்த காணொலி வந்து அமைகிறது. முற்றுமுழுக்க பாருங்க, ஒரு பாருங்க. வெல்கம் டு பிஜேபி விலாக். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை நிறத்திலான பூ, அதான் வந்து இந்த சுண்டங்கத்திரியுடைய பூ. வீட்டில் வந்து நானுமே வந்து நிறைய சுண்டங்கத்திரி வந்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சுண்டங்கத்திரி கிட்ட நானுமே வந்து வீட்டை பயிரிட்டிருக்கேன். இது வந்து நான் ஐயா வந்து இன்டர்வியூ எடுக்க வந்த இடத்துல வந்து தான் இந்த இடத்தை பார்த்தேன். தோட்டமே வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து இப்படியான தோட்டம் வந்து வைக்கிறதில்லை. ஒரு பயிறுக்கிடையில் வந்து வச்சு விடுவோம். அது கண்டவாடில் வளரும், காய்க்கும். அதுங்களுக்கு மரக்கறியில் இல்லாத நேரமோ அல்லது ஒரு 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 தேவை ஒன்று ஏற்படைக்க வந்து நாங்கள் அதை பிடுங்கி பயன்படுத்தும், மற்றும்படியை வந்து பயன்படுத்துவதில்லை. இது ஒரு கச்சல் இனிமேல். அதை விட வந்து இந்த காய் வந்து சிறிய காய், இதில் நிறைய பிடுங்க வேண்டும், நிறைய காய்கள் வேணும், அப்போ நிறைய சமைக்கலாம் என்று எல்லாம் சொல்வார்கள். பாருங்கள், இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளவு இதாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படி இது வந்து கொத்து கொத்தாக தான் பூக்கும். இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக தான் பூக்கும். அதே போல் வந்து காய்களுமே வந்து இப்படி தான் கொத்து கொத்தாக தான் அதுவுமே வந்து காய்க்கும். அதான் இதில் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சொல்லலாம். இந்த சுண்டங்கத்திரியை பொறுத்தவரையில் வந்து அல்லது சுண்டங்கத்திரி என்பதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நோய் தீர்ப்பதற்கு மட்டுமல்ல, இதனுடைய விலை வந்து உச்சத்தில் இருக்கும். 1/4 கிலோ வந்து கிட்டத்தட்ட நியாயமான விலையில இருக்கும். ஃபுட் சிட்டியில் தான் அதிகமான காய்களை வந்து என்ன செய்யலாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். காரணம் வந்து வெளியில் வந்து ஆட்கள் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவு இல்லாதபடினால வந்து
வெளியில் காண முடிவதில்லை. அதை விட வாங்குறாக்கிற வீதம் வந்து மிக குறைவண்டபடியாக தான் இது இது வந்து ஒரு ஒரு நரமருந்தாக இப்போ வரைக்கும் வந்து பார்க்கப்படுறது. பாருங்க.